ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆண்டவனோட அனுகிரகத்தோட. பால் கொழுக்கட்டை ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். வீடியோ போடணும்னு பார்க்க, ஆனால் நம்மளோட வீடியோவுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் இல்லை அப்படிங்கிறதுனால போடலை. எல்லாருக்கும் ஆனாலும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றை வச்சு கடந்து போவோம். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணுறேன். இது என்னென்னா, பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் வேக வச்சு, கருப்பட்டி ஒரு 300 கிராம் அதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அந்த 50 கிராம் பாசிப்பருப்பை ரொம்ப அதிகமாக மசிச்சிடாமல் நல்லா 1-2 இருக்கிற மாதிரி கொஞ்சமாக வேக வச்சு, ரொம்ப மசிக்காமல் அன்றைக்கி இப்படி போட்டு, அந்த கருப்பட்டி தண்ணியில் கருப்பட்டியில் நிறைய தூசியெலாம் இருக்குங்கிறதுனால அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதை கொதிக்க வச்சதை அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து எடுத்து, இப்போ மறுபடியும் அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இதில் என்னென்னா, கொஞ்சம் அரிசி மாவு, நான் வெறும் கணேஷ் பச்சரிசி மாவு தான், ஒரு அரை முறி தேங்காய் திருவி அதோடு போட்டு, வீடியோக்குள்ளே எடுக்கலை, அதனால் பாத்திரங்கள்லாம் மாற்றலை. ஒரு அரை முறி தேங்காய் திருவி அதோடு போட்டிருக்கேன். போட்டு உப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கொஞ்சம் சின்ன உருண்டையாக அதே மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கடைசியில் கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதிக்குது தண்ணி. இது நல்லா கொதித்து வர்றப்போ அந்த உருண்டைகளை ஃபுல்லாக இதில் தட்டிட வேண்டியதுதான். தட்டிட்டு நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டேன். அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் இருந்தாலும் நானும் போடலை அப்படிங்கிறது தான் உண்மை. நானும் வீடியோ தொடர்ந்து போடாமல் விட்டுட்டேன். இது நல்லா கொதித்து வரி பார்த்திங்களா. இந்த டைமில் நல்லா கொதிக்குது. நல்லா வெட்டி கொதிக்கிறப்போ இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றாக அப்படி அதில் போட்டுற வேண்டியதுதான். அதில் தொபக்கடின்னு போட்டுற வேண்டியதுதான். விநாயகருக்கு உகந்தது கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால நான் எப்போ கொழுக்கட்டை செய்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு பிடிக்கிறப்போ ஒரு விநாயகராக பிடிச்சி அதை நினச்சி பிடிச்சி அதை போடுறது வழக்கம். போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் இந்த உருண்டைகள் ஒன்று ஒன்றாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுற வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஈஸியாக ரெசிபி. நல்ல உடலுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. ஏன்னா எதுவும் கருப்பட்டி தானே, இது பனை வெல்லம் அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொதிச்சிச்சு. நம்ம இதை இப்படியே கொஞ்சம் இந்த கருப்பட்டி தண்ணியிலேயே வேக விட்டுறலாம். இதை ஒரு லிட் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிரும். கொஞ்சம் சிம்மில் வச்சிரும். கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு போயிட்டேன். அது ஓகே ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறா இருந்தால் ஊற்றலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு தேங்காய் திருவி வைக்கலை. இது கொஞ்சம் பசும்பால், ஒரு 100 ml பசும்பால் எல்லாம் அப்படியே ஊற்றிடலாம். பசும்பால் அந்தளவு பாக்கெட் பால் மாதிரி திக்காக இருக்காது. ஆனால் நல்ல ஹெல்த்தி. அவ்வளோதான். இந்த கலப்படமும் இல்லாத ஒரு இது ஹெல்த்தியாக இருக்கும் பசும்பால். அப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன்னு சொன்னேன்ல, அது நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றுனா கொஞ்சம் கொழுப்பாக இருக்கும். அதையும் கொஞ்சம் இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காயெல்லாம் போட்டால் அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும்ல, அதனால் போடல. இந்த மாவில் போட்டு பிசைஞ்ச தேங்காயே இப்படி கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிச்சிச்சுன்னா கட்டியாக ஆரம்பிச்சிரும்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கால் வலி, அதனால் வந்து வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். ஆனால் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிற எனக்கும் வந்து இந்த மாதிரி வந்து சில நோய்கள் வந்து இருக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப. நம்ம என்ன வந்தாலும் வாழ்க்கையில் வந்து தட்டி விட்டு போயிட்டே தான் இருக்கணும். இதில் வந்து கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் சுகரும் ஏலக்காவும் சேர்த்து திரித்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டோம்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போவே பாருங்கள், அந்த கொழுகொழுப்பு தெரியுதா, நல்லாயிருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து அடுத்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஒரு எல்லார்ட்டையும் பேசி ஒரு ஹேப்பிட்டாக சந்தோஷமாக இருக்கணும். என்னோடய லைஃப் வந்து நல்லா சந்தோஷமாக நம்ம மாற்றிக்கணும். நமக்கு எப்படி ஒரு லைஃப் அமைஞ்சாலும் அதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்ல சந்தோஷமாக மாற்றிக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதை நான் முழுசும் நம்புவேன். அதை அப்படி தான் நம்பி பண்ணினேன். ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டாச்சுன்னா நிறைய உறவுகள் கிடைக்கும். எந்த ஒரு இன்னொரு விஷயத்துலையும் அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் லைனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எதுலேயும் நம்ம இறங்கணும்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அடுத்தவங்களோட பழகுற, அடுத்தவங்க கூட நல்லதை ஷேர் பண்ணிக்கிறது, நல்லதை பகிர்ந்துக்கிட்டது, இதே மாதிரி இருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு எந்த விதமான ஒரு நோயால் நம்ம தாக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் வந்து அதையும் வந்து செய்ய முடியாமல் வந்து சில கிரகங்கள் நமக்கு வந்து அமைஞ்சு போகுது. என்ன பண்ணுறது? அதனால் வந்து யூடியூப்பையும் வந்து ஒரு 1 இயராக வந்து நான் வந்து சரியாக வந்து போடுறதில்ல. எனக்கு வந்து ஒரு 3 மாதம் 400 1.5 மாதம் இருக்கும் 400 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தாங்க. அப்புறம் வந்து அதை கூட வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு வந்து போயிருக்கிறாங்கன்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அது வந்து நமக்கு ரொம்ப பரிசுத்தப்பட்ட, ரொம்ப பழக்கப்பட்ட, நம்ம வீட்டில் உள்ள நம்ம உறவுகளாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து பிடிக்காத ஒரே ஆள் வந்து முதல்ல நினச்சி பார்க்குறது வந்து உறவுகள் தான் கண்டிப்பாக. அது வந்து வெளியே எப்படி சொல்கிறாங்களோ நமக்கு வந்து யாராக இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் அப்படி கிடையாது, இதில் அப்படி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். பட் அதுதான் வந்து கசப்பான ஒரு உண்மை, அவ்வளோதான். கசப்பான ஒரு உண்மைன்னு தான் சொல்லலாம் அதை. ஏன்னா வந்து அது வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பிடிக்காது. நிறைய வந்து யூடியூபர்ஸே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து அசுர வேகத்தில் வந்தது. அதுக்கு நிறைய கமெண்ட்டை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிடுவேன், எவ்வளோ கெட்ட எண்ணம் உள்ளவங்கள்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். ஒருத்தங்க வளர்ந்து வர்றாங்க, வளரட்டுமே. கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னு என்ன நீதியாக கிடையாது. ஆண்டவன் வந்து நமக்கு எது கொடுத்துருக்குறானோ அதை வந்து சிறப்பாக வச்சுக்கிட்டு நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம பாதையில் எப்படி பயணிக்கலாம் அப்படிங்கிறது போகணுமே தவிர அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நமக்கு உள்ளதையும் இழக்காமல் நமக்கு வந்து இப்படி தான் அப்படின்னா வந்து நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களே எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே வந்து அதில் வந்து நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லாக வந்து அதில் இருந்துக்கிட்டு இருக்கிறப்போ நாம் கவனிக்காமல் விட்டுருவோம். அப்போ அவங்க வந்து அதை அடுத்த ஸ்டெப் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. நாம் வந்து விட்ட இடத்துல நின்றுக்கிட்டே மீண்டும் அவங்க வளர்ந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்குவோம். அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறாமை தீ அனல் தீயாக வீசாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம கடவுள் வந்து நமக்கு கொடுத்த வாழ்க்கையை சிறப்பான முறையில் இந்த ஒரு நிச்சயமில்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நாளை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்றைக்குமே வந்து நிரந்தரம் இல்லை. இப்போ இந்த நொடி இது மட்டுமே வந்து நமக்கு ஒரு நிரந்தரமான ஒன்று. இதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி கடந்து செல்லலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பயணிச்சுட்டு போவோம். அவ்வளோதான். இந்த கொழுக்கட்டை ரெசிபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆனது அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த கொழுக்கட்டை ரெசிபி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் பிள்ளையார் முன்னாடி கொஞ்சம் வச்சுப்போம். வாங்க, இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் மட்டும்தான் வாழ்க்கை. பாய்.